அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுதாங்க விருச்சிக ராசி. செவ்வாயை அதிபதியாக கொண்ட இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்ச போகுது? பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மேலுமே கலை ரசனை இருக்குங்க. அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே நினைத்த காரியத்தை முடிக்காமல் விடுக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சில குறிப்பிட்ட குணங்கலன்கள் அடையாளமாக சொல்லலாம். அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர் சில விஷயங்களில் மாற்றவே முடியாதுங்க. இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர் சுற்றி இருப்பவங்க பல பேருமே ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு குணநலன்கள் இவங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசிக்காரர் எப்படிப்பட்ட குணம் படைத்தவங்க, மேலுமே இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள், அதாவது நவம்பர் 15/11/2025 முதல் 30/11/2025 வரைக்கும் எப்படி இவங்களுக்கு பலன்கள்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேலுமே இவங்களுக்கு பலன்கள் எல்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா, இவங்க முக்கியமாக எச்சரிக்கை இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, மேலுமே இவங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மாஸ் மல்டி மீடியா சேனல். மேலுமே உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விருச்சிக ராசிக்கார்ட்ட பார்த்திங்களா பிடிவாதம் அதிகமாக இருக்கும். ஆனால் கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். மேலுமே கலை ரசனை எல்லாமே இருக்குங்க. உங்கள்கிட்ட நினைத்ததை காரியத்தை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே அவங்களோட குணாதிசயங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி பார்த்திங்களா நீர் ராசி. செவ்வாயை ஆட்சி பெற்று அமரும் ராசிங்க. மற்றும் சந்திரன் நீச்சம் அடையும் ராசியாகவும், அதாவது சந்திரன் பலவீனமாகும் ராசி. 12 கட்டங்கள் இருக்குங்க. ஜாதக கட்டத்தில் விருச்சிக ராசியானது 8வது ஆக வரக்கூடிய ராசி தாங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரர் பார்த்திங்களா பெண்கள் பார்த்திங்களா கலை ஆர்வம் கொண்டிருப்பாங்க. எளிதில் ஈர்க்கும் வண்ணம் வசீகரமாக இருப்பாங்க. எளிதில் பழக முடியாது, ஆனால் பழகினா இனிமையாக இருப்பாங்க. யாருடைய உதவியுமே எதிர்பார்க்கக்கூடாத நண்பர்கள் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி கோபத்தையும் சரிங்க, அன்பும் சரிங்க, இவங்க பாராட்டுறதுல உச்சத்துக்கே போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசி தாங்க இந்த விருச்சிகம் ராசி. இப்படிப்பட்ட குணம் படைத்த நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகிறது வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா இந்த நவம்பர் மாதத்தில் நல்ல ஒரு உடல் நலம் மற்றும் உறவுகளில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது. மேலுமே மாத தொடக்கத்தில் பருவகால அல்லது நாள்பட்ட நோய்களால் நீங்கள் உடல் மற்றும் மன அழுத்தத்தை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. மேலுமே உடல் நல பிரச்சனைகளை புறக்கணிக்காதீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழலானது இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அன்றாட வழக்கத்தில் உங்களோட உணவு முறையிலையும் சரிங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொழிலதிபர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குங்க. மேலுமே மாதத்தோட 3வது வாரத்தில் ஆடம்பரங்களுக்காக நீங்கள் அதிக பணம் செலவிடுவது உங்களோட பட்ஜெட்டை சீர்குலைக்கலாம். மாதத்தோட நடுப்பகுதியில் பார்த்திங்களா உங்களோட பிம்பத்தில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. மேலுமே அதை பராமரிக்க மக்களை நன்றாக நடத்துங்க. மேலுமே தவறுதலாக கூட அவங்கள கேலி செய்வதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்கள் கொடுக்க போகுது. மாதத்தோட 2ஆம் பாதியில் பார்த்திங்களா உங்களோட துணையை சந்திப்பது கடினமாக இருக்கலாம். ஆனால் கூட மாதத்தோட நடுப்பகுதியில் இருந்து விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். மேலுமே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எல்லாமே யோகமாக அமைய போகுது. ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு சில குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பார்த்திங்களா இடப்பெயர்ச்சியாவது வழக்கம்தாங்க. இந்த கிரகங்களோட நிலை மாற்றமானது 12 ராசிக்காரர்களுமே அதனோட தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் நம்மளுடைய விருச்சிக ராசினருக்கு பார்த்திங்களா அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சுப விரயங்கள் காணப்படும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இரத்த அழுத்தம், சர்க்கரை, கொழுப்பு தொடர்பான விஷயங்களில் கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத குழப்பங்கள்,
ஏற்படும். மேலுமே உடன் இருப்பவங்க தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புமே இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே கோபம் வேணாங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். உறவு முறைகளில் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மேலுமே தொழில், உத்தியோகம், சுபகாரியங்கள், குழந்தைங்க விஷயத்தில் குழந்தைங்களோட படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் உங்களுக்கு ஏற்படுங்க. மேலுமே நீங்கள் விநாயகர் வழிபாடு, துர்க்கை, முருகன் வழிபாடு வாழ்க்கையில் உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தை ஏற்படுத்துங்க. மேலுமே காரிய சித்தி மாலை, சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லி கொண்டு இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோமா, வெளியிடத்தில் சிறிது நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. அனைத்து விதமான வெற்றிகளும் லாபங்களும் உங்களுக்கு ஏற்படும். மேலுமே வாகனங்கள், பகைவர்கள் விஷயத்தில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேணும். மேலுமே உணவே நஞ்சாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக உணவு விஷயத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. பார்த்தோமா, நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு. விருச்சிகம் ராசி விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு விழிப்போடு செயல்பட்டு முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக மாறப்போகுதுங்க. மேலுமே ஞானக்காரகன் குரு பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு ராசியை பார்ப்பதுனால சமீப காலமாகவே உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படிங்கிற இடம் தெரியாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. அதே மாதிரி எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மேலுமே சமூக அந்தஸ்துமே உயரும். நீண்ட நாளாகவே தடைபட்டு இருந்த வந்த வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே திருமண வயதினருக்கு வரணும் அமையக்கூடிய ஒரு யோகங்களுமே உங்களுக்கு காத்திருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்ற சகோதரர்கள் உங்களை தேடி வருவாங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருங்களுக்கு முருகன் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய போகுதுங்க. மேலுமே நல்ல தகவலுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சஷ்டி இன்னைக்கு பார்த்தீங்களா, சஷ்டி தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருங்க. உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலுமே மாதம் வரக்கூடிய சஷ்டி திதிகள்லையுமே நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே முருகன் அருளால் நல்லதாகவே நடக்குங்க. அதே மாதிரி குழந்தைகளால் பெருமை ஏற்படக்கூடிய ஒரு சூழலுமே உங்களுக்கு அமையும். சில இளைஞர்களோட மனதில் காதல் உருவாகுங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மாறப்போகுது. திருச்செந்தூர் முருகனை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தோமா, விருச்சிகம் ராசி அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக மாறப்போகுதுங்க. ஜீவனகாரகன் சனி வக்கரம் அடைந்திருந்தாலும் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகு உங்களுக்கு அலைச்சலை அதிகரிக்கலாம். மேலுமே வீடு, வாகனம், நிலம் இது எல்லாத்துலேயுமே திருப்தியற்ற ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்படுத்தலாம். தாய் வழி உறவுகள் இடையே விரிசல் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. மேலுமே தனாதிபதி குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எந்த விதமான நெருக்கடி வந்தாலுமே அதை அசால்ட்டாக நீங்கள் சமாளிக்கும் சக்தியுமே உங்களுக்கு இருக்குங்க. மேலுமே இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே முடிவிற்கு வரும். கையில் எடுத்த வேலையை நீங்கள் முடிக்கும் நிலையானது உங்களுக்கு ஏற்படும். வரவேண்டிய பணமுமே கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சி, நிம்மதி இது எல்லாமே நிறைந்திருக்கும். மாதம் முழுவதுமே சப்தமாபதி சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்படும். ஒருவருக்கொருவர் நீங்கள் விட்டு கொடுத்து செயல்படுவீங்க. மேலுமே நீங்கள் கோபத்தையும் குறைத்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். மொத்தத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுதுங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு ஒவ்வொன்றுமே வெற்றியாக கொடுக்கும். வருமானமுமே அதிகரிக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் இன்னும் உங்களுக்கு யோகமாக அமைய பார்த்தீங்களா. இந்த காலகட்டத்தில் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒன்றிலுமே நிதானத்தோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமையப்போகுது. மேலுமே வித்யாகாரகன் புதன் பார்த்தீங்களா, நீங்கள் விருது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால செலவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு இருப்பறியாகும். நினைத்த வேலைகள் எல்லாமே நடைபெறாமல் போகும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலுமே நீங்கள் ரொம்ப அக்கறையாக யோசித்து செயல்படுவது ரொம்ப நல்லது. மேலுமே புதன் வக்கரம் அடைகிறதுனால நெருக்கடியில் இருந்து வந்து விலகு போகிறீங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பணியில் இருந்து வந்த நெருக்கடிகளுமே நீங்கள் ஆரம்பிக்கும். ஞானக்காரகன் குருவின் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களோட செல்வாக்கு பார்த்திங்களா அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு எதிர்ப்பு
எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நினைத்த வேலைகளை எல்லாமே நீங்கள் நினைத்தபடி நடத்த முடிக்கும் யோகங்களுமே உங்களுக்கு இருக்குங்க. சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமையும். தைரியம், தன்னம்பிக்கை ஒருவருக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தைரியமும் தன்னம்பிக்கை தாங்க. இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாகவே அமையும். மேலுமே நீங்கள் நரசிம்மரை வழிபட பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்களா நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் ஜோதிடரனோட நம்பர் கொடுத்துருக்குங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் கணிச்சு கொடுப்பாங்க. நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஆல் விவோஸ், thank you.